ஹே காய்ஸ், எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஆர்டர் இருந்தது. இந்த ஃப்ரேம் வந்து இன்றைக்கி எனக்கு டெலிவரி பண்ணணும். இந்த ஃப்ரேம் வந்து டெலிவரி பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக வந்து அப்பா கூப்பிட்டாங்க. சரி சொல்லிட்டு நானும் போனேன். அப்போ வந்து சர்பத் குடிச்சிட்டு போ அப்படின்னாங்க. நானும் சர்பத் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். நான் யாருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுக்காக. ஏன்னா ஃப்ரேம் வந்து என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணல, அவங்க ஃப்ரெண்டு மூலிமா வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க யாருன்னு தெரியாதா, அதனால் ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு போய் தான் டெலிவரி பண்ணேன். நாங்கள் ஃப்ரேம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பூ கட்ட வேண்டியது. எங்கள் வீட்டில் வந்து டெய்லியும் வந்து பூ போட்டு தான் சாமி கும்பிடுவாங்க 6 மணி போல். அதனால் டெய்லியும் பூ வாங்கிடுவாங்க. பூ கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு, சரி நம்ம ஏன் வீட்டில் செடி வளர்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்து நர்சரி கார்டன் வந்து போய் நம்ம செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு செடியை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஃப்ரெண்டுக்கும் ஒன்றும் தெரியாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டா. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். எந்த செடிலாம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து பூவை தான் பார்த்தேன். எந்த பூ நல்லா இருக்கோ அந்த பூச்செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவள்கிட்ட. அவள் வந்து சரி உனக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்க அப்படின்னா, எனக்கு வந்து மணி பிளான்ட்டு, ரோஸ் இந்த 2 செடி நேம் மட்டும்தான் எனக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் அந்த 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னும் ஒரு 2 வந்து குட்டி செடி வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு அது நேம் என்னன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். தென் இந்த செடிலாம் ஊண்டி வைக்கிறதுக்காக ஃப்ளவர் பாட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் பாட்ஸ் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே போனால் இந்த ஹோம் டெக்கரேட்க்கு வைப்பாங்க ஃப்ளவர்ஸ்லாம் செம்ம அழகாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு அங்கேருந்து வரதுக்கே மனசு வரல. ஆனால் ஒரு ஃப்ளவர் பாட்ஸ் அதுவே 400 300 ரேட்டில் இருந்துச்சு. நான் வந்து குட்டியாக 2 வாங்கியிருந்தேன். 25 ருபீஸ்ன்னு தான். ஏன்னா பெருசு எல்லாமே ஆன்லைனில் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா 5 பீஸ் வந்து 200 250 இந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து குட்டியாக மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டா, நீ இங்கே இருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்டு வந்து டெய்ரி மில்க் கேட்டால் அவளுக்கும் டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு இருந்தது. ஈவினிங் டைம் தான், ஆனால் இருட்டின மாதிரி ஆயிடுச்சு. சரி செடி வாங்கிட்டு வந்து ஊண்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கவரை கட் பண்ணிட்டு செடியை வந்து ஊண்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.